டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்று நாம் எந்த பதிவை பார்க்க போகிறோம்? செவ்வாய் வக்கரம் பெறுகிறார். செவ்வாய் வக்கரத்தை பத்தி பேச போறோம். செவ்வாய் எங்க வக்கரம் பெறுகிறார்? மிதுன ராசியில் வக்கரம் பெறுகிறார். மிதுன ராசியில வக்கரம் பெறுகிறார். ஸோ இந்த வக்கரம் பெற்ற செவ்வாயினால எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த ராசிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, என்னென்ன பலன்கள் என்பதை பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் வக்கரம் என்ன தரப்போகிறது? மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக செவ்வாய் அமைந்து விடுகிறார். இந்த ராசிநாதனாக மட்டுமல்ல, எட்டுக்குடையவனாகவும் இந்த செவ்வாய் இருக்கிறார். எட்டுக்குடையவன் என்றால் ஆயுள் பாவம் என்று பொருள். எட்டுக்குடையவன் என்றால் அசையா சொத்துக்கள் என்று பொருள். எட்டுக்குடையவனா அசட்ஸ். இந்த அசட்ஸ்ங்கிற இடத்துல இந்த செவ்வாய் பகவான் அதுக்கு தலைமை தாங்குகிறார், பொறுப்பேற்கிறார். அவர் வக்கரம் பெறுவது எந்த விதமான பலன்களை தரும் என்றால், ராசிநாதனே வக்கரம் என்பதால் உடல் சம்பந்தப்பட்ட ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் முக்கியமாக ரத்தம், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமான முடிவெடுப்பதில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள் போன்றவை ஏற்படும். இந்த செவ்வாய் உடம்புக்குடையவர் வக்கரம் ஆயிட்டார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே டென்ஷன், எதுக்குன்னே தெரியாத ஒரு இனம் புரியாத ஒரு நிறைய பேருக்கு நம்ம செத்துப்படுவோமோ, நம்ம இப்படியே இருப்போமா இல்லை வாழ்வோமா மாட்டோமா. எனக்கு வர நிறைய கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க. எனக்கு வர வர எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னா, நம்ம இருப்போமா இல்லையாங்கிறதே தெரியல குருஜி, ஒரே பயமாகவே இருக்குது வாழ்கிறதுக்கு. அந்த மாதிரி இதனால் இந்த ராசிநாதன் கெட்டாதான் இந்த மாதிரிலாம் தோணும். ராசிநாதன் கெட்டால் என்ன ஆகும்னா, உடலை குறித்து உயிரை குறித்த பயங்கள் எல்லாம் உண்டாகும். நம்ம உயிரோடு தான் இருப்போமா, டாக்டர் சொல்லியிருப்பான் ஒன்றும் இல்லை, இது பாரு உங்களுக்கு இது மாதிரி இது வீங்கியிருக்கு, உங்களுக்கு குடல் வால் அதிகமாக இருக்குது, இது கொஞ்சம் எக்ஸஸ் ஆனால் நீங்கள் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் வீட்டுக்கு கற்பனை பண்ணுறது என்னமோ அனுமார் வால் மாதிரி, ஒருவேளை இந்த குடல் வால் இவ்வளோ பெருசாகிடுச்சுன்னா நம்ம என்ன செய்கிறது, எல்லாம் உங்கள் கற்பனை, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மெல்லாம் நல்லவங்க, நம்மளாம் நல்லது தான் செய்கிறோம், நமக்கு நல்லது தான் நடக்கும். உடல்நிலையை படுத்துறது அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரே விதமாக கடவுள் படுத்துறது இல்லை. சில பேருக்கு உடல்நிலையை பாடாப்படுத்துறாருன்னா அது காரணம் அவர்கள் செய்த கர்மாக்கள். நிறைய தப்பு பண்ணவங்களுக்கு நிறைய தண்டனை. நம்ம அவ்வளோ தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலை, நமக்கு தண்டனைகள்லாம் கம்மி தான். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ராசிநாதன் வக்கரம் என்பதால் டென்ஷன், எதுலேயும் ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை போன்றவற்றை ஏற்படுத்துகிறார். ஒரு முக்கியமான ஒரு கதை நண்பர்களே, இந்த நேரத்தில் நம்ம எப்படி உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். ராசிநாதன் வக்கரம் என்பதால் உடம்பு ஒரு இடத்துல எனக்கு தூக்கம் வந்தால் தூக்கம் வராது, படுத்துக்கிட்டே நீங்கள் கனவு காணுவீங்க, எல்லாமே உங்களுக்கு எகெயின்ஸ்டான மாதிரி, எல்லாமே உங்கள் கையை விட்டு போன மாதிரி. யாராவது இருக்கீங்களா, பயமாக இருக்கே அப்படின்னு இந்த புதுப்பேட்டை மாதிரி யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு காலத்தில் நல்ல பெரிய டானாக இருந்திருப்பீங்க. இப்போ உங்களை கண்டுக்கவே ஆள் இல்லைன்னு உங்களுக்கு நீங்களே நினச்சிப்பீங்க. உண்மையில சொல்லப்போனால் எல்லாரும் அவங்க வேலை பிஸியாக இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் உங்களோட பிரமை என்னன்னா, உங்களுக்கு யாராவது பார்க்கல. ஒரு உதாரணம் சொல்கிறேன். விஞ்ஞானத்தின் மாந்திரிகவாதி என்று அழைக்கப்படக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரா, அவர் காரில் போயிட்டுருக்கார். அவர் காரில் போகும்போது அவருக்கு ஒரே தூக்கம். இதே மாதிரி தான் ராசிநாதன் வக்கரம் போல இருக்குது, ஒரே ட்ரௌசியாக இருக்குது. பேசி 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 என்ன டயர்டாகி படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பக்கத்தில் அவரோட டிரைவர் அவரை கூட்டிகிட்டு போகிறார். அவர் எங்கே போனாலும் அவர் தான் கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவர் ஒரு கூட்டத்தில் போய் பேசணும், ஒரு கூட்டத்தில். ஆனால் அந்த ஊரில் அப்போல்லாம் பழைய காலத்துலலாம் ஃபோனு கேமராலாம் எதுவும் இல்லைல்ல. இவர் எப்படி இருப்பாருன்னு அந்த கிராமத்துக்காரங்களுக்கு தெரியாது, இவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அப்போ இவர் என்ன சொல்கிறார், அந்த பக்கத்தில் இருக்க டிரைவர்கிட்ட, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தது கூட கிடையாது, நீ தான் என் உரையை கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிய. ஏன்னா போகிற இடத்துலலாம் இவர் தான் முன் சீட்டில் உட்காந்து பார்ப்பார். அந்த டிரைவர் என்ன தான் பேசுகிறார், புரியுதோ புரியலையோ அவர் இது பேசுவாருங்கிறது அவனுக்கு மனப்பாடமாக தெரியும். ஸோ அப்போது நீ என்ன பண்ணு, என்னோட கோட் எடுத்து போட்டுட்டு நீ போயிட்டு மேலே போய் இதுக்கெல்லாம் போயிட்டு இது சொல்லு, நீ இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணு, ஏதாவது பிரச்சனைனா பார்த்துக்கலாம். இல்லைங்க வேணாம் சார், எனக்கு பயமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனை ஆகிடப்போகுது அப்படிங்கிறார். இல்லை நீ போய் பேசு, பரவாயில்ல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் பேசுகிறார். அங்கே பேசும்பொழுது என்ன ஆகிறது என்றால், அங்கே பேசும்போது பேசிகிட்டே இருக்கார். திடீர்னு E=mc², மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர் தான் எனர்ஜி, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு என்னமோ அவரே ஒரு விஞ்ஞானி மாதிரியே பேசிகிட்டு இருக்கார். அப்போ திடீர்னு ஒருத்தன் எந்திரிச்சு கேட்குறான், நமக்குன்னே ஒருத்தன் எங்கடா இருந்தீங்க நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி. திடீர்னு ஒருத்தன் அப்படின்னா இது என்ன அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்குறான். அப்படின்னா இந்த கேள்விக்கு இவருக்கு கேள்வியே தெரியாது. கேள்வி தெரிஞ்சால் தானே பதில் தெரியறதுக்கு. அப்போ டக்குன்னு சமய விஷயமா அவர் என்ன பண்ணாரா, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் கொஸ்டின், இதெல்லாம் ஒரு கொஸ்டினா,
இந்த கொஸ்டினை என் கார் டிரைவரே பதில் சொல்லுவான். இந்த மாதிரி நாஸ்டி கொஸ்டினுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. டிரைவர் கமான், இந்த கேள்விக்கு பதில் சொல்லு மேன் அப்படின்னா, பெரிய கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் அந்த மாதிரி அவருடைய டிரைவர் வந்து அவர் தான் வந்து யாரு, எடிசன். அவர் வந்துட்டு இதுக்கு என்ன விளக்க சொன்னாராம். கேள்வி கேட்டவனுக்கு ஒரே, இப்போ நம்ம என்ன அவ்வளோ கேவலமா கேட்டுட்டோம், நல்ல கொஸ்டின் தானே கேட்டோம், இவ்வளோ கேவலப்படும். அதுதான் அந்த சமயோசித புத்திங்கிறது. இந்த ராசிநாதன் வக்கரம் பெறும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய சமயோசித புத்தினால நம்ம என்ன பண்ணுங்கிறத சாமர்த்தியமா சொல்லணும். ஒரு விஷயம் லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஷூட்டிங்கு லேட் ஆயிடுச்சு, இதை நீங்க மேனேஜர் ஃபோன் பண்றாருன்னா இன்னும் போய் சேரலையா, நீங்க இது எவ்வளவு சாமர்த்தியமா ஹேண்டில் பண்றீங்கிறத பொறுத்து தான். சார் சொன்னா அசந்து போயிருவீங்க, இன்னைக்கு அவர் மட்டும் எடுக்கல, அவர் இல்லாம இன்னொரு விஐபி ஒருத்தரையும் புக் பண்ணியிருக்கோம் சார் மத்தியானம், அது விதமான பேச்சில் தான் நான் பேசிட்டு இருந்தேன், லேட் ஆயிடுச்சு. மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண தெரியணும். பீப்புள் ஹேண்ட்லிங் இஸ் அன் ஆர்ட். ஸோ மேசராசிக்காரர்கள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 8 வேற வக்கரம் என்பதால் வண்டி எடுக்கக்கூடாது. இந்த ஏப்ரல் 10 வரைக்கும் வண்டி எடுத்தீங்கன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, முருகா 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 சொல்லிட்டு தான் வண்டி எடுக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஹேண்டில் பண்ணுங்க. ஏதோ உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் சாதுரியத்தில் ஹேண்டில் பண்ணுங்க. கோபப்படாதீங்க. கோபத்தோடு எழுகின்றவன் நஷ்டத்தோடு அமர்கிறான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே இதை திரும்ப என்ன குழப்பிட்டீங்களான்னு கேட்காதீங்க. இது செவ்வாய் வக்கரத்திற்கான பயிற்சி. இது எத்தனை நாள் செல்லுபடியாகும்? ஏப்ரல் 10 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இதை மறந்துடுங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பர்களை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும். நீங்களாம் பங்களிக்கணும். உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன பண்ணணும், எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.